ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு வெட்டு கேக்கு எங்க ஊர்ல இதுக்கு வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க. முட்டை கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும். சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு மைதா கூடவே 1 கப்பு ரவை போட்டுட்டு இதை ஒரு கரண்டியா இல்லை ஒரு விஸ்கா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸை நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இது இப்போ நான் பவுல்லையே தான் பண்ணுறேன். 2 முட்டை கூட 1/3 கப்பு சர்க்கரை போட்டிருக்கிறேன். சர்க்கரை அவ்வளோதான் வேணும், ஜாஸ்தி போட்டுறாதீங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. அது ஒரு 2 பிஞ்சு உப்பு இருந்தால் போதும். நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி ஆட்டம் சீக்கிரம் கிடைக்கும். அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், வந்தாச்சு. இனி இதை இந்த மாவில் ஊற்றி நம்ம ஒரு கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா பிசறிட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அது கூட சேர்க்கும்போது அந்த மனம் நல்லா இருக்கும். பாருங்கள், இனி இதை இந்த நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம். ரவை இருக்குதுல்ல, ஊறட்டும் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறியும் வந்தாச்சு. இனி இதை எடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி பண்ணி எடுத்துட்டு நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம். பாதி இருக்கட்டும். முதல்ல ஒரு பாதியை இப்படி நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு மாற்றிடலாம். நல்லா டேபிள் டாப்லேயே போட்டுட்டு நல்லா இப்படி மாற்றிட்டு மேலால் கொஞ்சமாக விரல் வச்சு அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு ஷேப்புக்கு வரும். இப்போ இனி இதை கத்தி வச்சு நம்ம எந்த ஷேப்புக்கு பண்ணுறோம், எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இது கடைசியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு. அது அந்த மாவு கூட இன்னொரு பங்கு இருக்கு இல்லையா, அது கூட செஞ்சிடலாம். இதை பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் பண்ணுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் நடுவில் ஒரு கீறல் விட்டுருங்க. இப்படி கீறும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நடுப்புற வேமானுங்கிற பயமே வேண்டாம், நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், இப்படி எல்லாமே இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். எண்ணெய் அடுப்பில் வச்சு காஞ்சிட்ருக்குது. ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ஒரு அளவுக்கு தான். பாருங்கள், போடும்போது லைட்டாக கொப்பளம் வரணும், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுட்டு உடனே திருப்பிடாதீங்க. கொஞ்ச நேரம் வச்சு அப்புறம் லைட்டாக திருப்புங்க. அப்போ தான் அடியில் கொஞ்சம் கொஞ்சம் ரெட் கலர் வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி வரும்போது திருப்பி சும்மா கரண்டியை விட்டு கலக்கிட்டே இருக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி விட்டுருங்க. இல்லைன்னா உடஞ்சிரும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஒரு எடுத்துட்டு ஜார்னியில் போட்டு வடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். சும்மா கரண்டியை விட்டு கலக்கிங்க, உடஞ்சி போயிடும். இதே மாதிரி மிச்சத்தையும் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா அழகாக வந்துருச்சு. பாருங்கள், மேலால் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். இன்னும் ஆற ஆற நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது. எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புது ரெசிபியோட சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.